Okay, good morning, sir. Thank you for the opportunity கொடுத்ததுக்கு. எனக்கு வீட்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பேச முடியல. Okay, good morning, friends. நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்கீங்களா? டாக்டர் வெஸ்டேஜ் வாய்ஸ் ரைசிங் ஸ்லோவா ஸ்டார் இருக்கு. டீம் பேசுறேன். ஸோ என்னோட அப்ளைன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைரக்டர் சத்யபாமா மேம் அண்ட் கிரவுண்ட் டைரக்டர் செந்தில் டிவி மேம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பிரியங்கா பிஸ்னஸ்ல ஹெட்ஃபோன் ஜாயின் பண்ணி போட்டிருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 2 years வந்து ஆக போகுது. ஓகேங்களா, ஒரு 1 year 10 months இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு முன்னாடி இப்போ நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகேங்களா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வந்து ஒரு 3 yearsல பேபி இருக்காங்க. சென்னையில இருக்கேன். ஸோ பையனை வச்சுட்டு வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா சத்யபாமா மேம் மூலியமா சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு யூடியூப்ல ஜஸ்ட் ஒரு வீடியோஸ்லாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ வெஸ்டேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சன் தான். ஒரு ஆக்டிவ் இன்கம்ல கிட்டத்தட்ட ஒரு 6 years பக்கமாக வந்து வேறு வேறு கம்பெனியில் தான். ஓகேங்களா, ஒரே கம்பெனிக்கிறது வேறு வேறு கம்பெனியில் ஒரு 6 years பக்கமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பேங்கிங் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பேங்கிங் பேக் அண்ட் ப்ராசஸ் ஒரு 4.5 வருஷம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மேரேஜ் ஆகியும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது. பட் எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து கொஞ்சம் சிக்னஸ்னால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அப்போ அந்த டைமில் பேபிலாம் பிறந்தாங்க. ஒரு 1 year பேபிக்கு ஒரு 1 year இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. ஏன்னா ஃபினான்ஷியலாக அதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப ப்ராப்ளம் பேபி பிறந்ததுலேருந்து. ஸோ நிறைய செலவு இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஹஸ்பண்ட் ஒருத்தராக வந்து ஃபேமிலியை மேனேஜ் பண்ணவே முடியல. ஏன்னா என்னோட மேரேஜ் லைஃபே பார்த்தீங்கன்னா அந்த லோன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவங்களால சிங்கிள் ஒரு இன்கம் வச்சுக்கிட்டு ஃபேமிலி வந்து ரன் பண்ணவே முடியல. ஒரு ரெண்ட் ஹவுஸ் தான், சென்னையில் ரெண்ட் ஹவுஸ் அப்படிங்கும் போது ஸோ இன்னுமே நிறையா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் தான் வந்து நிறையா இருந்தது. ஸோ அம்மா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்டாலையுமே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ஒரு ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தாலுமே பையனை யார்கிட்டயும் வந்து வீட்டில் ஆள் இல்லை பையனை பார்த்துக்கிறதுக்கு. சரி, அவன் ஸ்கூல் போகிற வரைக்கும் ஸோ வீட்டில் ஒரு ஹவுஸ் சேஃபாகவே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஜாபுக்கு போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அப்போ எனக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த கான்செப்ட் பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. எனக்கு தெரியவும் தெரியாது. சாரி சார், கால் வந்துருச்சு. வாய்ஸ் கேட்குதா? கேக்குது, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஓகே ஓகே, சாரி சார். ஓகே, இப்போ எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப் இதை பற்றி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ ஒர்க்குனா நம்ம டேரெக்டாக போய் பண்ணுறது. ஆன்லைன் ஜாப்னா மேக்ஸிமம் என்ன ஒரு ஸ்கேமாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ எனக்கு என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்கு இப்படி நான் காலேஜ் முடிச்ச உடனே ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சா அடுத்த நாளே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி. நான் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு. எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க. ஸோ அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க் போகிறவங்க. ஸோ ஃபினான்ஷியலாக காலேஜ் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் காலேஜ் எக்ஸாம் முடிச்சு அடுத்த கையோடய போய் ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணி ஸோ 6 years வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ அந்த டைமில் பாருங்கள் ஃபுல்லாமே வந்து வீடு ஆஃபீஸ் அப்படி தான் இருக்கும். பட் இந்த ப்ரெக்னன்சி டைமில் பேபி பிறந்த அந்த 1 year ஆனால் வீட்டில் சும்மா இருக்கவே பிடிக்கல. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஸோ பேபி பிறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளால ஒர்க்குக்கு போக முடியாது. ஒன்றும் ஹவுஸ் சேஃபாக இருந்ததில்ல, இல்லை வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒரு டெய்லரிங் ஒர்க்கு ஸோ நம்ம வீட்டில் இருந்துட்டு சின்னதாக ஒரு கடை மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஃபினான்ஷியலாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டு பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் அப்போ இல்லை. ஸோ அப்போ ஜஸ்ட் ஒரு யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணி இந்த வீடியோ ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி கண்ணில் பட்டுச்சு. சரி, ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 எல்டிபி தான். 12 o'clock 7 o'clock இப்போ இருக்கிற மாதிரி அப்போ ஃபுல் டைம் எல்டிபிலாம் கிடையாது. அப்போ 12 o'clock எல்டிபி தான் சத்யமா வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. பார்த்த உடனே எனக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுது. ஏன்னா நான் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் பற்றிலாம் வந்து நிறைய படிச்சிருக்கேன். ஸோ நம்ம காமர்ஸ்லாம் கூட பார்த்துருப்போம். சரி, ஓகே, இதில் என்னமோ இருக்குது, பட் இது ஓகே ட்ரை பண்ணலாம், இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன் அப்படியே ஒரு கான்செப்டில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டேன். ஜாபை பற்றி நான் அவங்கக்கிட்ட கேட்டதை விட கண்டிப்பாக என்னோட அப்ளைன் பற்றி தான் வந்து நிறைய விசாரிச்சேன். ஏன்னா ஒரு ஆன்லைன் ஜாபு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணுறோம். நீங்கள் யார், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்க, எவ்வளோ நாளாக இதில் ஒர்க் பண்ணுறீங்க, இது உண்மைதான் நான் நம்பி ஜாயின் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய டவுட் வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். பட் அவங்க வந்து அப்ரோச் பண்ண விதம், அவங்க பேசின விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஓகே பண்ணலாம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் ஓகே அப்போவே நான் ப்ரூஃப் எல்லாமே அனுப்பிச்சு என்னோட ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பைலட் கிளாஸ் ட்ரைனிங் பார்த்து முடிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் இருக்கும். அப்போ 9 to 10 என்னால் அந்த ட்ரைனிங் வந்து ஜூமில் லைவாக வந்து பார்க்கவே முடியாது. ஒரு நாள் வருவேன், ஒரு நாள் பேபி இருக்கிறதுனால அப்போ 11 month பேபி. அப்போ ரெகுலராக என்னால் ட்ரைனிங்குமே வர முடியாது. பட் விடாமே நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரெக்கார்ட் லிங்க் கொடுத்து பாருங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் ரெக்கார்டிங் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஓகே இவங்க வீட்டில் தனியாக இருக்கவங்க ஃபீல் வந்துடக்கூடாது. ஏன்னா ஹஸ்பண்ட் காலையில் போனால் நைட்டு 11 o'clock 12 o'clockலாம் சம்டைம் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, போர் அடிக்குமே, சரி இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம இந்த ட்ரைனிங் அது ஏதோ ஒரு நாலேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ட்ரைனிங்குமே இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு வார்த்தை சரவணன் சார் சொன்ன மீட்டிங் ஒரு வார்த்தை நிறைய அச்சுவஸ் மீட்டிங்கில் கூட அச்சுவஸ் பேசி இந்த வார்த்தையை கேட்டிருக்கோம் நம்ம. அதாவது கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ அந்த வார்த்தை கேட்ட உடனே உண்மையிலே ஓகே இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது, அவர் சொல்றது கரெக்ட் தானே, ஓகே இது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வார்த்தை தான் இப்போ நான் இந்த பிஸ்னஸ்ல இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ ரெகுலராக ஜூம்ல ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஜூம்லலாம் எனக்கு பார்க்கும்போது இவ்வளோ பேர் வந்து லைவ்ல பார்க்குறாங்களா, இவ்வளோ பேர் இந்த பிஸ்னஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இப்போ ரெகுலராக ட்ரைனிங் அட்டன் பண்ணேன், குரூப்ல வரது எல்லாமே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஆக்டிவா எதுவுமே பார்க்க மாட்டேன். சரி குரூப்ல ஏதோ ஒரு மெசேஜ் வருது அப்படின்ற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி தான் விட்டுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் பிசினஸ் புரிஞ்சதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி ஐடியுமே ஆக்டிவேட் பண்ணேன். ஐடியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் எல்லாமே வச்சு நான் கம்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் மந்த். நான் என்றதை விட என் ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் ப்ரைஸ் ரொம்ப அதிகம், இதெல்லாம் போய் வாங்குறியே, வெளியிலேயே நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் ஜஸ்ட் ஒரு 40 பிவிடி தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் மந்த். அது ஆன்லைன்ல பண்ண நம்பிக்கை இல்லாம என் வீடு பக்கத்துலேயே ஷாப் இருந்தது, வெஜ்ஜி ஷாப்பு. ஸோ அங்கே போய் தான் என்னோட ஐடி பர்ச்சேஸ்லாம் பண்ணி ஐடி ஆக்டிவேட் பண்ணேன். வீட்டுக்கு வந்த உடனே ஸோ என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்ல இருக்கிற அமௌண்ட்டுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் எல்லாமே உட்காந்து டிஃப்ரென்ஸ் எல்லாமே செக் பண்ணாங்க. இங்க பாரு இது வெளியில எவ்வளவு இருக்கு, இங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே லிஸ்ட் போட்டு பார்த்தா நம்மளோடது 90 ருபீஸ் வந்து எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து சேவிங்ஸ்ல இருந்தது. அப்போ நான் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டேன். இப்ப நீ எல்லாமே ரொம்ப அதிகம்னு சொன்னீங்க, இங்க பாரு நம்மளுக்கு வந்து ஒரு 90 ருபீஸ் இதுல சேவ் ஆயிடுச்சு அப்படின்னுட்டு. சரி ஓகே 90 ருபீஸ்னால இந்த மந்த் எவ்வளவு இன்கம் வருதுன்னு பார்க்கலாம், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஸோ ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னா சொல்ல முடியாது, ஏதோ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் மந்தே ஃபாஸ்ட் ஆட்ல 8% வந்து ரீச் பண்ணேன். 8% வந்ததுக்கு அப்புறம் என் அப்ளைன் வந்து என்கிட்ட சொன்னது, இப்போ நீங்க ஒரு லீடர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு கீழே இத்தனை பேர் இருக்காங்க, ஒரு டீம் இருக்கு, டீம் வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, அட்டண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க அப்படின்றது சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஓகே நமக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, நமக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீம் ஃபாலோ பண்றது, அட்டண்டன்ஸ் அன்னிலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டில் இப்போ வரைக்குமே நான் வந்து அட்டண்டன்ஸை ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம எடுத்துட்டே தான் இருக்கேன். ஸோ அப்போ பிஸ்னஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் அப்ளைன் கிட்ட சொன்னது, நீங்க எனக்கு இந்த பிசினஸ்ல நான் எப்படியாவது சக்சஸ் பண்ணணும், நீங்க எனக்கு என்ன வேணாலும் நான் சொல்லுங்க நான் செய்யறேன், இந்த பிசினஸ்ல எப்படியாவது எனக்கு சக்சஸ் பண்ணி வச்சிருங்க, ஸோ என்னோட நீடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன். சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே இப்போ வரைக்குமே எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு விஷயமும் அடுத்தடுத்த லெவல் வர வரைக்கும் அவ்வளோ அழகா வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு ப்ராப்பரா நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி 6 மந்த்தே பிரான்ச் டைரக்டர் வந்து ரீச் பண்ணேன். அப்போ ஒரு வாட்டி சரவணன் சார் மீட்டிங் அச்சுவல்ஸில் பேசுனேன், செகண்ட் டைம் நான் பேசுறது. ஸோ அதுக்கப்புறம் பிரான்ச் டைரக்டர் டிவிபியோட குவாலிஃபை, பிரான்ச் டைரக்டர் டிவிபியோட குவாலிஃபை பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இந்த மந்த் இந்த இயர் பிப்ரவரி பார்த்தீங்கன்னா சில்வர் டைரக்டர் குவாலிஃபை பண்ணேன். எனக்கு அந்த சைடில் ஒரு டைரக்டர் வர ஆரம்பிச்சாங்க. பிப்ரவரி மார்ச் 2 மாசமும் சில்வர் குவாலிஃபை பண்ணேன். டீம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் இடையில ஒரு பிரேக். என்னன்னா பிரான்ச் டைரக்டர் வரக்கூடிய ஸ்டேஜ்ல இருந்த ஒரு பர்சன் ஒரு ரீசன்னால வந்து லீவ் எடுத்தாங்க. மீட்டிங்ல இருந்து கொஞ்சம் ஸ்கிப் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்படியே வந்து லீவ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கீழே இந்த டீம் அப்படியே மொத்தமா போச்சு. அதே மாதிரி டைரக்டர் லெவல்ல இருந்த ஒருத்தவங்க அவங்களோட டீம் அதர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள வந்து அந்த டீமும் வந்து பிரேக் ஆகி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. லாஸ்ட் 3 மந்தா பாத்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசமும் வந்து நான் குவாலிஃபை சில்வர். என்னோட சைட் லெக்லயுமே பாத்தீங்கன்னா லீடர்ஸ் எல்லாருமே 12 வரைக்கும் வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களால ஐடி எடுக்கவே முடியாம அப்படியே பிரேக் ஆகி நிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற நினைக்கிறேன். இதுல நான் வீட்டுல வந்து ஒரு இன்கம் வருதுன்றப்ப கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் அந்த இன்கம் வச்சு என்னோட ரெண்ட்டை வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ரெண்ட் வந்து நான் தான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்கம் 3 மாசமா இல்லைன்னு வீட்லயுமே வந்து ஏன்னா வீட்ல யாருமே சப்போர்ட் கிடையாது இல்லைங்களா, ஏதோ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டாங்க. இன்கம் வந்தோடனே ஓகே ஏதோ ஒன்று பண்றேன், ஓகே தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் இன்கம் 3 மாசம் வரலன்னு நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா இன்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்ப பாத்தியா இன்கமே கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி திரும்ப வீட்ல எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவா பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதனால நம்ம நான் குவாலிஃபை போனோம் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் வீட்ல அதை சொல்லி நம்ம புரிய வைக்கவும் முடியாது. பட் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட், கண்டிப்பா நம்மளால முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஃபினான்ஷியலாவும் வீட்டுல சுத்தமா மேனேஜ் பண்ணவே முடியல. அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இல்ல நீ ஒரு ஒர்க்குக்கு போய் தான் ஆகணும், சுத்தமா வீட்டை வந்து சமாளிக்க முடியல, ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணு. ஏன்னா அம்மாவும் ஒரு பக்கம் எங்களுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீ ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இல்லாம அவங்கள பாத்துக்கலாம், அவங்களுக்கும் நீ சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நான் குவாலிஃபை இருந்த ஸ்டேஜ்ல அதாவது ஜூலை மந்த்னு நினைக்கிறேன், ஒரு ஆக்டிவ் இன்கம்காக ஒரு இன்டர்வியூமே போனேன். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மூலியமா அந்த ஜாப் கிடைச்சது. இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணி ஓகேன்னு சொல்லி இன்கமும் 23,000 வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகி ஓகே ஆயிடுச்சு. ஸோ ஆனால் வர வழியில எனக்கு ரொம்ப யோசனையா இருந்தது.
எப்படி இப்ப நம்ம இந்த டைம்ல விட்டுட்டு போறது? ஒரு பக்கம் என் பையன், ஏன்னா இப்ப வரைக்கும் என் பையன வந்து ஒரு நாள் கூட விட்டு இருந்ததே கிடையாது. இவன எப்படி அம்மா கிட்ட தான் அவன விட்டுட்டு போனோம். எப்படி விட்டுட்டு போறது? அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்களா? அது எல்லாமே ஒரு பக்கம் மைண்ட்ல ஓடுது. இன்னொரு பக்கம் டிராவலிங், அது கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டிராவல். நாங்க வீட்ல இருந்து ஆஃபீஸ் போற தூரம். கோயம்பேடெல்லாம் தாண்டி அந்த பக்கம் ஈவினிங் டைம்லாம் வரதுக்கு எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடும். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரணுமா? ஆஃபீஸ் 6 மணிக்கு முடியும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து கரெக்ட்டா மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கே டைம் கரெக்ட்டா இருக்குமே! நம்ம எப்படி டீம் கிட்ட பேசுறது? டீம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருது. இந்த டைம்ல எப்படி நம்ம விட்டுட்டு போறது? அதுவுமே ஒரு பக்கம் மைண்ட்ல இருக்கு. அந்த மந்த் பாத்தீங்கன்னா, அப்ளைன்னு பாத்தீங்கன்னா 3 மந்த் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த குரூப்ல யாரெல்லாம் அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ கண்டிப்பா இந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்கள நான் சக்சஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த குரூப்ல அந்த மந்த் தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். ஓகே, எல்லாமே கன்சிஸ்டன்சியா பண்ணணும் டிசைட் பண்ணிட்டு வந்தோம். இந்த டைம்ல ஒர்க்குக்கு போயிட்டா எப்படி நம்மளால வந்து கண்டினியூவா ஒர்க் பண்ண முடியும்? நம்மளுக்கு செட் ஆகுற மாதிரி தெரியல. ஹஸ்பண்ட் கிட்டயும் என்னால சொல்ல முடியல. எப்படின்ட்டு அன்னைக்கு ஃபுல்லாமே அவ்வளோ யோசனையா இருந்தது. ஸோ அன்னைக்கு நைட் ஃபுல்லாமே தூங்கல. என்ன டிசிஷன் எடுக்கிறது? என் அப்ளைன் கிட்டயும் சொல்லலாமா? வேண்டாமா? அப்படின்ட்டு அதுவுமே ஒரு பக்கம் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. சரி, ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்துட்டு, இல்ல நான் ஒர்க்குக்கு போகல. நான் இதே வீட்ல இருந்து பார்க்குறேன். நான் ஒரு இன்கம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லல. சரி, ஓகேன்னு கம்முன்னு விட்டுட்டாங்க. ஸோ அடுத்த நாள் என்னடா இவங்க எதுவுமே கேட்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது, இல்ல நீ ஃபினான்ஷியல் வீட்ல இருக்கிற நிலைமை என்னன்றது உனக்கே தெரியும். ஃபினான்ஷியலா எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு. அதை மீறியும் நீ அந்த ஜாபுக்கு போகணும்னு சொல்றீன்னா, அப்ப ஏதோ ஒண்ணு நீ மைண்ட்ல வச்சிருக்க. ஓகே, நீ பண்ணு. ஆனா ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் எனக்கு பண்ணு. ஆல்ரெடி ரெண்ட் வந்து நீ தான் பே பண்ணிட்டு இருந்த. ஸோ இனிமேல் அந்த ரெண்ட்ட வந்து நீயே பார்த்துக்கோ. நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ரெண்ட்ட நீயே பார்த்துக்கோ அப்படின்னுட்டாங்க. சரி, ஓகே, இவ்வளவுதானே, ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மந்த் இந்த 3 மந்த் குரூப்பும் எனக்கு கை கொடுத்துச்சு. ஸோ அந்த குரூப்ல கன்சிஸ்டன்சியா எல்லாம் இருக்கு. மெயினா ட்ராக்கிங் தான் உண்மையிலேயே சக்சஸ் பண்ணி எனக்கு பெரிய லெவல்ல கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். டீமை வந்து ட்ராக் பண்றதுல அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ரோத் இருக்கு. அவங்க கரெக்டா அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்களா? இன்விடேஷன் பண்றாங்களா? இது எல்லாமே வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். டெய்லி அவ்ளோ ட்ராக்கிங் வந்து பண்ணுவேன். ஸோ ட்ராக்கிங் பண்றது, இன்னொன்னு வந்து கன்சிஸ்டன்சி எனக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவா இருந்தது. கிட்டத்தட்ட என் டீம்ல நான் குவாலிஃபை பண்ணும்போது 20 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க சைட் லெவல்ல. பட் அவங்கள வச்சு மட்டுமே நான் வந்து குவாலிஃபை கொடுத்திருந்தேன். மெயினா எல்லாருமே கன்சிஸ்டன்சி தான். முக்கியமா போதுமணி சிஸ்டருக்கு இந்த இடத்துல நான் பெரிய தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அந்த மீட்டிங் ஒன்று எடுத்திருக்காங்க. பவர் ஆஃப் 100 டிவி கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு டூலாவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு, ஸோ நியூ ஜாயினர்ஸ் உள்ள வந்து அந்த 3rd ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் கொடுப்போம். அது கூட நான் இந்த வீடியோவும் அனுப்பிச்சு விட்டேன். இது இந்த ஆஃபர் வந்து ஸ்பெஷலா இருக்கு. இதை வந்து நீங்க வீடியோ பாருங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் புரியும்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் ரெக்கார்ட் லிங்க் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஓகே நாங்கள் இந்த ஆஃபர் பண்றோம், எங்களுக்கு புரியுது, இந்த ஆஃபர் பண்ணா நிறைய க்ரோத் இருக்கும், அடுத்த லெவல் போக முடியும்னு சொல்லிட்டு வாலண்டரியா அவங்களே வந்து 100 டிவி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. தேங்க்யூ போதுமணி சிஸ்டர், இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அது மூலியமா மட்டுமே, கன்சிஸ்டன்சி மூலியமா மட்டுமே நான் குவாலிஃபை பண்ணேன். ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் 40, 60 அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் வந்து நான் சில்வர் குவாலிஃபை பண்ணேன். லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா டிபிபியோட குவாலிஃபை பண்ணேன். அந்த டிபிபியும் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வரைக்குமே பில் போட்டு அந்த 2100 டிவியை கொடுத்தேன். பட் இந்த மந்த் 25ஆம் தேதி என்னோட டிபிபியோட குவாலிஃபை நான் முடிச்சிட்டேன். அதாவது 6 நாளுக்கு முன்னாடியே குவாலிஃபை முடிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா டிவி தான் டிபிபியை தாண்டி வந்துட்டு இருக்கு. இன்னுமே ஒரு 300ல இருந்து 500 டிபி வரைக்கும் வரும். 1ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவு க்ரோத்துக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், என்னோட அப்ளைனோட சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அப்ளை சொன்ன எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணதுதான். அவங்க என்ன சொன்னாலும் கரெக்டா செய்யறது. ஓகேங்களா? 2வது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்லாம நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரீசன் சொல்றோம். ட்ரைனிங் அட்டன் பண்றதுக்கு, பர்ச்சேஸ் பண்றதுக்கு. எனக்கு இந்த டைம்ல பர்ச்சேஸ்க்கு கூட வந்து ரொம்ப ப்ராப்ளம் தான். ஹஸ்பண்ட் சொன்னதுமே நீ இன்கம் எடுத்து பர்ச்சேஸை வந்து நீயே பார்த்துக்கோ. பர்ச்சேஸ்க்குமே அமௌண்ட் வந்து இப்போ வரைக்கும் வீட்டில் கொடுக்கறது கிடையாது. ஸோ நான் ஏதாவது ஒன்று எனக்கு ஜுவல்ல வச்சு பண்றது, என் ஜுவல்ல வச்சு பண்றது. ஸோ அந்த மாதிரி வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசை மிச்சம் பண்ணி பண்றது. என் அம்மா என் பையனுக்கு வந்து நிறைய இதை வாங்கி கொடு, அதை வாங்கி சொல்லி கொடுன்னு காசு தருவாங்க. ஸோ அந்த காசு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி பண்றது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நான் இந்த தேதி கன்சிஸ்டன்சி ஃபர்ஸ்ட் நான் எடுக்கணும். நான் எடுக்காம என் டீமுக்கு அதை ப்ரொமோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அடுத்தடுத்த மந்த்தும் நான் கண்டிப்பா 100 டிவி கன்சிஸ்டன்சி எவ்வளோ ஸ்ட்ரகிளா இருந்தாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க் பண்ணிக்கிறது என்னோட 2 அப்ளைனுக்கு, செந்திலதேவி மேம் அண்ட் சத்யா மேம். பிஸ்னஸ் இந்த இன்கமையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நாலேஜ்,
பர்சனலா சரி நிறைய நாலேஜ் வந்து 2 பேருமே குடுத்துருக்காங்க. முக்கியமா ஸ்பெஷல் மீட்டிங் இந்த 3 மந்த் குரூப்ல நான் ஜாயின் பண்ணி முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 6:30 மீட்டிங் பிரைன் ரிவரிங் சேலஞ்ச். ஸோ இந்த மீட்டிங் வந்து ரெகுலரா அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு யோகா மாதிரி வந்து பண்ண சொல்லுவாங்க சத்யா மேம். ஸோ அதுல என்னன்னா, உங்களோட கோல் என்ன அப்படின்றத நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். ஸோ அதை கேட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் உண்மையிலேயே நடந்துருச்சு அப்படின்னா, நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது வந்து ஆ நம்மளே வந்து விசுவலைஸ் பண்ணி பார்க்கறது. ஸோ அப்படி பண்றது அந்த 10 நிமிஷம் அது பண்றது மூலியமா, ஸோ நான் உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தேன். நான் வந்து டிபிபியோட குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு ஜூலை மந்த்லாம் அந்த அளவுக்கு டெய்லி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நான் நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட் மந்த் வந்து குவாலிஃபை கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஓபிக்குமே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என் ஃபர்ஸ்ட் லேக்ல எல்ஓபிக்குமே வந்து பாசிபிளா இருக்கு. ஸோ அதையுமே இப்போ நான் யோசிச்சு உண்மையிலே எனக்கு எல்ஓபி கிடைச்சிட்டா எப்படி இருக்கும்? இந்த இயர் எண்டுக்கான கோலுமே ஃபிக்ஸ் பண்ணி அதையுமே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். உண்மையில அந்த மீட்டிங்க்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்கு. அதை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டே ஃபுல்லாமே அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா இந்த பிசினஸை பண்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. அந்த 9:30க்கு புக் ரீடிங் செக்ஷன் ஒன்று காலையில தேவி மேம் வந்து செந்தில்வி மேம் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த புக் ரீடிங் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நாலேஜ். இப்போ வரைக்கும் 5 புக்கு வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலம் கோடீஸ்வரனாக ஆகுங்கன்னு சொல்லிட்டு தீபக் பஜாஜ் சாரோட ஒரு புக்கு. அப்புறம் ரிச் டாட் புவர் டாட் சைக்காலஜி ஆஃப் மணி உன்னால் முடியும்னு ஒரு புக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாக்கு போக்குகளை விட்டொழியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இந்த 5 புக் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை உன்னால் முடியும்ன்ற ஒரு புக்கு நான் நான் குவாலிஃபைடு இருக்கும் போது கரெக்டாக அந்த புக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாரி சார் கால் வந்துருச்சு. ஸோ அந்த புக் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த புக்கில் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க 3 முறை வந்து ஏதோ ஒரு விஷயத்துல தோல்வி அடைகிறீங்க அப்படின்னா, அதை தாண்டியும் 4வது முறை நீங்க அதுக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னும் போது அந்த துறையில நீங்க ஒரு பெரிய தலைவனா மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உன்னால் முடியும்ன்ற புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேஜ்ல இருந்து ஒரு வரி உண்மையில வந்து எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டடா இருந்தது. ஏன்னா அப்போ நான் 3வது மந்த் நான் குவாலிஃபைல இருக்கேன் ஜூலை மந்த். ஸோ இருந்தாலுமே நம்ம முயற்சி பண்றோமே. சாரி கால் வந்துட்டே இருக்கு. இங்க இருந்தாலுமே நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோமே, நமக்கான வழி மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ இப்பயுமே சாக்கு போக்குகளை விட்டொழிங்கள்னு ஒரு புக்கு. ஸோ அதனால நிறைய நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்க முடியுது. ஸோ அதை தாண்டி அடிக்கடி நடக்கிற இந்த மீட்டிங்கா இருக்கட்டும், ப்ராடக்ட் சம்பந்தமா நிறைய நாலேஜ் சப்ளிமெண்ட்டை பத்தி எல்லாமே சத்யா மேம் அவ்வளோ டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே பர்சனலாகவுமே ரொம்ப வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. முக்கியமா இங்க அச்சீவர்ஸா நான் ஒரு டிப் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே நீங்க ஒரு ஃபைல் இருந்தாலும் சரி, ஒரு நான் குவாலிஃபை ரேஞ்சில் இருந்தாலும் சரி, ரீசன் வந்து சொல்லாதீங்க. யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள தாண்டி தான் வந்து சக்சஸ் பண்றாங்க, அச்சீவ் பண்றாங்க. நீங்க ரீசன் சொல்றீங்கன்னா, உங்களோட சக்சஸ நீங்களே தள்ளி போடுற மாதிரி. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா இன்கம்குள்ள வர முடியுமோ, இன்கம்குள்ள வந்துருங்க. ஒன்ஸ் இன்கம்குள்ள வந்துட்டீங்கன்னா, உங்க ஃபேமிலிலயும் சரி, உங்க டீம் குரோத்தும் சரி, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நான் இத ரியலா ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த இன்கம் எடுத்து என்னோட 2 மந்த்தும் வந்து என்னோட ரெண்ட்ட வந்து வீட்டோட ரெண்ட் நான் தான் பே பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த மந்த்தும் நான் டிபிபியோட முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் மந்தோட ரெண்ட்டுமே நான் தான் பே பண்ண போறேன். ஸோ அப்ப வீட்லயுமே பிசினஸ் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க. பர்ச்சேஸ் அமௌண்ட் கேட்டாலுமே கொடுக்கறதுக்கு ஓகே நான் தரேன்னு சொல்லிட்டு, நீ அதுக்கப்புறம் இன்கம் வந்தோடனே கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே முன்னாடியே கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளோட இன்கம் 11th தான். பட் நம்ம பிஃபோரா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றப்ப, இவ்வளவு நாள் கேட்டு கொடுக்காதவங்க நீ எப்படி கொடுப்ப? எனக்கு இந்த இது இருக்கு, இந்த கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னவங்க, இப்ப நான் இன்கம் வந்தாலும் கொடுத்துடுறேன்ப்பா, எனக்கு முன்னாடியே கொடுங்கன்னு சொல்லும்போது, ஸோ அதுவுமே கொடுக்குறாங்க ஓகேங்களா? அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ். ஓகே இப்ப மீட்டிங் அட்டன் பண்ணும்போது கூட என் பையனை என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ போய் பேச நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். 2வது பார்த்தீங்கன்னா உங்க டீம் குரோத் உங்களோட இன்கம் பார்க்க பார்க்க உங்களோட டீம் குரோத் நல்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ ரீசன் சொல்லாதீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல டிப்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. விஷ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.